முதல்வர் என்பவர் ஒருவர் இருந்தும் நிஜமான அதிகாரம் என்பதை அவருக்கு கீழ் வேலை செய்யும் யாரும் உணரவில்லை. ஸோ சிஎம் பத்திர பயம் போயிடுச்சு. இவரை பொம்மை முதல்வர்னு நான் சொல்றது திரு ஸ்டாலின் அவர்களை இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல. இவரை ஏமாத்திலன்ட்டு இவங்க எல்லாரும் நம்புறாங்க, ஏமாத்திக்கிட்டும் இருக்காங்க. நடக்கிறது எந்த விஷயமும் தெரியாது. நான் மிகைப்படுத்தி அவரை குறைத்து பேச வேண்டும் என்பதற்காக நான் சொல்லலை, நான் நடக்கிறத சொல்றேன். இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை கூட துணை முதல்வர் தினேஷ் தான் படிக்கிறாரு. இப்போ முதலமைச்சர் என்ன சார் பண்றாரு? உட்கார்ந்து இந்த மாதிரி ஷூட்டிங் நடத்தி கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு வீடியோ எடுக்கணும் சார்னா வீடியோ எடுக்கிறாரு. முதல்வரை நன்றாக ஏமாற்றலாம் என்பதை இந்த எல்லா அதிகாரிகளும் புரிந்து வைத்திருக்கிறார்கள். அவருக்கு எதுவும் தெரியாது என்பது எல்லோருக்கும் தெரிகிறது. தூத்துக்குடி துப்பாக்கிச் சூடு சம்பந்தமாக ஊராக பேசி நீங்கள் அதை வைத்து தான் வாக்குகள் வாங்கி ஆட்சிக்கு வந்திருக்கிறீர்கள். அந்த அதிகாரிக்கு பதவி உயர்வு என்று கோப்புகளில் எழுதி உங்களிடம் வைக்கும் போது அதே அதிகாரிக்கு பதவி உயர்விலும் இவர் கையெழுத்து போடுகிறார். ஒரு அதிகாரி பல்ல புடுங்கினாரு, அவருக்கு என்ன பதவியில் வச்சிருக்காங்க? அப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த பல்வீர் சிங்கை நீங்கள் பதவியில் இருந்து இடைநீக்கம் செய்கிறீர்கள். அப்போ அந்த பல்வீர் சிங்கை மீண்டும் பணியமர்த்தும் கோப்பு உங்களிடம் வைக்கப்படும் போது எதற்காக என்பதை கேள்வி கூட எழுப்ப தெரியாத ஒரு முதலமைச்சர் இங்கே இருக்கிறார். அப்போது இவர் பொம்மை முதல்வர் என்பதை இந்த ஒட்டுமொத்த அதிகார வர்க்கமும் உணர்ந்திருப்பதால் தான் இவ்வளவு அவலங்கள் நடந்திருக்கின்றன. அதோட நீட்சி